தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் சென்னையில் டி நகரில் எழும்பூர் ஆயிரம் விளக்கு இந்த பகுதிகளில் பிரச்சாரம் பண்ணுறாரு. எப்படி பார்க்குறீங்க? சென்னையில் தலைநகரில் எப்படி இருக்கு அவர்? தவறாக சொல்கிறீங்க. நீங்கள் தவறை திருத்திக் கொள்ளுங்கள். பிரச்சாரம் இல்லை, ரோட் ஷோ நடத்துறாரு. பிரச்சாரம்னா பேசணுங்க, அரசியல் பேசணும். இல்லை பேசுகிறாரு, அனௌன்ஸ்மெண்ட் என்ன வாய்ப்பு கிடைக்கிறப்ப பேசுகிறாரு. எங்கே வாய்ப்பு? அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு பேர் பேச்சாது? எழுதி வச்சதை படிக்கிறதுக்கு பேர் பேச்சா? அது ஏதாவது சப்ஸ்டன்ஸ் இருக்கா? உமன், அப்புறம் இளைஞர்கள், அப்புறம் ஃபிஷர்மேனு, அப்புறம் கவர்னன்ஸு, அப்புறம் திருப்பூர் தொழிலாளர்கள். நான் 5 பேர் தான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்காங்களா? மற்ற மக்கள் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக அறிவிப்பு வெளியிடுறாரு. எப்போ எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அறிவிப்பு வெளியிடுவார? இல்லை மொத்தமாக வெளியிடுறோன்னு இருக்காரு. எப்போ வெளியிடுறது? 16ஆம் தேதி வரும். ஏற்கனவே 4 லட்சம் கோடி வந்துருச்சுங்க. நீ வெளியிட்டு நீ என்ன ஆகிறது? தாங்குமான்னு தெரியல. ஏற்கனவே இவர் சொன்ன 4 அறிவிப்புல 4 லட்சம் கோடி செயல்படுத்தணும்னா ரிக்கரிங் காஸ்ட் 3 லட்சம் கோடி வருஷத்துக்கு வருது. நான் கால்குலேட் பண்ணி பார்த்தேன். எனக்கு எப்படியா இப்படி ஒரு அறிவிப்பை ஒரு சீஃப் மினிஸ்டர் வரக்கூடிய கேண்டிடேட்டு எப்படி அனௌன்ஸ் பண்ணுறாரு? ஏன்னா நான் அவளை நம்பி வர அத்தனை பேருக்குமே எந்த விதமான அடிப்படை நாலேஜே கிடையாது. நம்மளை நம்பி ஓட்டு போட்டுருவான், நம்ம அழகை நம்பி ஓட்டு போட்டுருவான், நம்ம பணத்தை நம்பி ஓட்டு போட்டுருவான். வசதி வாய்ப்பில் உச்சத்துலேருந்து ஹெலிகாப்டர்லேருந்து வந்தால் கூட இவர் ஏழ்மையில் வாழ்கிறாருன்னு நம்புகிறான். ஏழ்மையானவர் நம்புகிறான். சுகாய் தேடி எடுத்துகிட்டு நேராக ஃப்ளைட் எடுத்துகிட்டு பாகிஸ்தான் பார்டரில் போய் குண்டு போட்டு நம்மளை இந்தியாவை காப்பாற்றிடுவார நம்புகிறான் அவன். அப்போ 4 லட்சம் கோடிக்கு திட்டம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கிட்டு போகிறான் தமிழ்நாட்டு மக்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டு மக்களை வச்சுக்கிட்டு ஓகே, எவனாவது ஒருத்தன் நடிகர் நல்லா டாக்டர் வேஷம் போட்டார் அப்படின்னு சொல்லி பிள்ளைய போய் அந்த நடிகர்கிட்ட போய் மருத்துவம் பார்க்க கூப்பிட்டு போவானா? எவனா ஒருத்தன் வக்கீல் நல்லா வக்கீலாக பேசுகிறாரு, வாதாடுறாரு படத்தில்ன்னு சொல்லிட்டு அவனுடைய சொத்து பிரச்சனைக்கு, அவனுடைய குடும்ப பிரச்சனைக்கு, அவனுடைய கிரிமினல் பிரச்சனைக்கு போய் விஜய்கிட்ட போய் எங்கள் கேஸை வாதாடி கொடுங்க சுப்ரீம் கோர்ட்லன்னு சொல்லுவானா? சொல்லுங்கள். நல்ல போர் வீரராக இருக்கார், உடனே இப்போ ஆப்ரேஷன் சிந்தூரில் விஜய் அனுப்புங்க ஜெயிச்சுட்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்லி ஏன்னா அது கோரிக்கை விடுவானா? என்ன சார் இது? நல்லா இருக்கார், அவர் வல்லவர், அவர் அழகாக இருக்கார், நடிகர் அப்படின்னு சொல்லி பாதி கூட்டத்துக்கு இப்போ அவரை பார்க்க போகிற கூட்டத்தில் இந்த பெண்களும் இந்த குழந்தைங்களும் சின்ன பிள்ளைங்களும் இந்த பசங்களும் பேசுகிறத பேச்சை பார்த்தா எப்படிப்பட்ட ஒரு அறியாமையில் இருக்கக்கூடிய அப்பாவிகளாக நாடக கபட வேடதாரியை நம்பக்கூடிய கபட வேடதாரிகளை நம்பக்கூடிய ஒரு அப்பாவி விட்டில் பூச்சிகளாக இதெல்லாம் இருக்குன்னு பார்க்கும் பொழுது ஓகே, ஜெயிச்சாலும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கே ஜெயிக்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரும் ஓட்டு போடுறாங்க, விஜய் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் என்ன எல்லாரும் ஓட்டு போடுறாங்க பெர்செப்ஷனை பில்டு பண்ணால் ஜெயிச்சு வந்தால் என்ன ஆகும்? நடிகர்னு சொல்லி ஓட்டு போட்டான் உக்ரைனில் ஜெலன்ஸ்கியை. இன்றைக்கி ரஷ்யாவோட சண்டை நடந்து ஒட்டு மொத்தமாக தன் வாழ்க்கையை இழந்து, ஆதாரத்தை இழந்து, தொழிலை இழந்து, எல்லாத்தையும் இழந்து, உயிரை இழந்து போய் கிடக்கான் உக்ரைன் மக்கள். ட்ரம்ப் தான் எங்கள் அமெரிக்கா ஃபஸ்ட்டு, அவர் பேச்சை கேட்டு ஓட்டு பண்ணான். இன்றைக்கி ஒட்டுமொத்த அமெரிக்காவும் இன்றைக்கி தனிமைப்படுத்தப்பட்டு அமெரிக்கா இன்றைக்கி பெரிய போரில் மாட்டிட்டு சிக்கலில் மாட்டிட்டு வெளிவர முடியாமல் கிடக்கு. ஓகே, அப்போ என்ன அர்த்தம்? ஒட்டுமொத்த இந்தியாவும் மோடிக்கு ஓட்டு போட்டோம் 2014. இன்றைக்கி வரைக்கும் நம்ம மீள முடியல. ஒட்டுமொத்த இந்தியா தூக்கி ட்ரம்ப்கிட்ட அடமானம் வச்சுட்டு போயிட்டாரு. இப்படி அடமானம் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சொல்ல முடியாது. நம்ம இந்த இளைஞர்களும் இளம் பெண்களும் இந்த சின்ன பிள்ளை சொல்லிச்சு ஓட்டு போட்டேன், என் வீட்டில் குழந்தை சொல்லிச்சு ஓட்டு போட்டேன், எங்கள் அப்பா சொன்னார் ஓட்டு போட்டேன், என் பையன் சொன்னால் ஓட்டு போட்டேன் அப்படின்லாம் போய் ஓட்டு போட்டு ஓட்டை வேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் எதிர்காலத்தினுடைய அடுத்த தலைமுறையுடைய வாக்குகளையே நீங்கள் அடுத்த தலைமுறையுடைய எதிர்காலத்தையே நீங்கள் தொலைக்க வேண்டியது இருக்கும். ஓகே, 4 லட்சம் கோடிங்க கொடுத்துருக்க ஸ்கீமு, 4 அறிவிப்பில் 4 லட்சம் கோடி. ஏங்க பட்ஜெட்டு 4 லட்சம் கோடி. அது இவர் போட்ட ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா அரசு ஊழியருக்கு சம்பளம் கொடுக்க முடியாது, கல்விக்கு பணம் ஒதுக்க முடியாது, எஜுகேஷனுக்கு ஹெல்த் கேருக்கு பணம் ஒதுக்க முடியாது, வேறு எந்த ரோடு சாலை எதுவுமே போட முடியாது. இவர் சொன்ன ஸ்கீமை மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதுவும்
அதில் பாதி தான் 1,00,000 கோடி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். நீ ஊழலே பண்ணாமல் இருந்தால் கூட நீ சேமிக்கிறது 1,00,000 கோடி சேமிக்கலாம். ஆனால் ஒரு 4,00,000 கோடிக்கு எங்கே போவ? ஒரு அடிப்படை பொருளாதார அறிவு கிடையாது, ஒன்றும் கிடையாது. சினிமா நடிகை என்ன வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் பேசலான்னு ஆகிப்போச்சு. அப்படின்னா இந்த விட்டில் பூச்சி ஜனங்கள் சினிமா நடிகன் என்று நம்பி ஏமாந்து பேசக்கூட முடியாதவனா, தன்னுடைய ஒரு அரசியல் கூட பேச தெரியாதவனா, ஒரு பொருளாதாரம் தெரியாதவன் வந்து செலக்ட் பண்ணால், அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்துச்சுன்னா தமிழ்நாட்டை ஜென்மத்துக்கு எவனாலையும் காப்பாற்ற முடியாது. பின்னால் போக வேண்டியது, இன்னொரு 20 வருஷத்துக்கு பின்னால் போக வேண்டியது. தெருவில் தெரிய போகிறாங்க எல்லா பேரும் அப்படி போனால். ஆனால் அது போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே, 10% ஓட்டு கூட வாங்க முடியாது. விஜயா எழுதி வச்சுக்கோங்க. உறுதியாக சொல்கிறீங்க? உறுதி. சீமான ஜெயிக்க சொல்லுங்க முதல்ல. தமிழக மக்கள் அந்த அளவுக்கு முட்டாள்கள் கிடையாது. தமிழக மக்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு. முக்கிய வேட்பாளர்கள் ஜெயிப்பாங்களா? விஜய், ஜேசிடி பிரபாகர், செங்கோட்டையன், புசி ஆனந்த். ஒரு வேட்பாளர் ஜெயிக்கணும்னா நான் 30%க்கு மேலே ஓட்டு வாங்கணும். ஒரு வேட்பாளர் ஜெயிக்கணும்னா 30% மேலே ஓட்டு வாங்கணும். 30% வாங்குற அளவுக்கு கிட்ட சக்தி இருக்கா? இளைஞர்கள் ஓட்டு போட்டால் போதுமா? விசிலடிச்சா குஞ்சல் ஓட்டு போட்டால் போதுமா? ஸ்கூலுக்கு போகிற பசங்க ஓட்டு போடுறதுக்கு வயசு இருக்கா? சொல்லுங்க. வயசு 35 வயசுக்கு மேலே 50 வயசுக்குள்ள எத்தனை பேருக்கு அரசியல் ஞானம் இருக்குது? இப்போ அரசியல் புரிதல் இல்லாதவங்க இந்த மாதிரி நடிகரை பார்த்து நல்லா இருக்கேன், அழகாக இருக்கேன், வெள்ளையாக இருக்கவன்லாம் நல்லவன் அப்படின்னு நம்பி ஏதாவது போட வேண்டியதான். காப்பாற்றிடுவேன் நம்மளை அப்படின்னு. 41 பேர் செத்தப்ப பின்னங்கால் பிடலில் இருக்க ஓடினவன் ஒரு தலைவனாங்க. எப்படி சொல்கிறீங்க? விஜய் இல்லாத இடத்துங்கள்லாம் ஏஐ மூலயமா பிரச்சாரம் பண்ணுறாங்க. அவருடைய உருவ பொம்மையை கொண்டு போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதெல்லாம் கை கொடுக்குமா? விஜய் இன்னும் பல இடங்களுக்கு போகவே இல்லை. நான் 5 நாளில் பிரச்சாரமே முடிய போகுது. தமிழ்நாட்டு மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்திய தமிழ்நாட்டு மக்களை ஒரு அதாவது எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக நினைத்து மக்கள்கிட்ட ஓட்டே கேட்க போகாமல் ஆணவத்தோட அகங்காரத்தோட நான் வச்ச வசதியை விட்டுட்டு, எப்படியோ வசதியாக இருந்தாலும் அந்த வசதி என்ன பெரிய விக்டோரியா மகாராணன் பேரணியே அந்த வசதியை விட்டுட்டு இங்கே உன்னை யாரையும் வர சொன்னது சேவை பண்ண சொல்லி. அப்போ எப்படிப்பட்ட ஆணவத்தோட அகங்காரத்தோட ஒரு நடிகன் பேசுகிறான். அந்த நடிகன் பின்னால் இப்படி விட்டு பூச்சலாக போகிறான் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சுருக்கான்றத உண்மையிலே தமிழ்நாடு வந்து வெட்கப்படணும், வேதனைப்படணும். ஓகே, எந்த வீட்டுக்கே ஓட்டு கேட்டு வராதவனுக்கு ஓட்டு போடுவீங்களா? நீங்கள் தொகுதிக்கே ஓட்டு கேட்டு வராதவனுக்கு ஓட்டு போடுவீங்களா? சொல்லுங்கள். கன்னியாகுமரி மக்கள்னு சொல்கிறேன். காரைக்குடி போய் காரைக்குடி மக்களுக்கு நான் காரைக்குடியில் பேச முடியல, அதனால் காரைக்குடி மக்களே என் நெஞ்சில் குடி இருக்கும் காரைக்குடி மக்களேன்னு சொல்கிறேன். அப்போ நீ தமிழ்நாட்டில் ஓட்டு கேட்டு வரல, தமிழ்நாட்டு மக்களேன்னு உன் வாயில் வராது. தமிழ்நாட்டில் தானே 234 தொகுதி இருக்குது. தமிழ்நாட்டில் தானே எல்லா வேட்பாளரும் போட்டிடுறான். அப்போ தமிழ்நாட்டு மக்களேன்னு கேட்க உனக்கு எங்கே போச்சு? அது கூட சொல்லி தருவாங்க, அது கூட எழுதி கொடுப்பாங்க. பேசிக் ஞானம் கூட உனக்கு இல்லையே. நீ எப்படி உனக்கு ஓட்டு போடுவாங்க, மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு எதிர்பார்க்குற? அப்போ அந்தளவுக்கு மக்கள் வந்து உன் மேலே நீன கடவுளா ஆரோகரான்னு பின்னால் வர்றதுக்கு? அந்த தொகுதி மறுவரையறை தொடர்பாக மீண்டும் பிரச்சனை எழுந்திருக்கிறது. மத்திய அரசு சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்டி அது குறித்து விவாதிக்க இருக்கிறது. தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள் எல்லாம் கொந்தளிக்கின்றன. எப்படி பார்க்குறீங்க இது? இது வந்து மோடி அரசனுடைய அதிகார துஷ்பிரயோகம். மோடி வந்து தமிழ்நாட்டுக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் தேர்தல் நடந்துகிட்ருக்கு, கேரளாவுக்கு தேர்தல் நடக்குது, பாண்டிச்சேரிக்கு தேர்தல் நடக்குது. தேர்தல் நடக்கிற நேரத்தில் சிறப்பு பாராளுமன்றத்தை கூப்பிட்டு அவசரமாக ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணி இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதில் இவ்வளவு அவசரம் காட்டக்கூடிய வகையில் பண்ணுறாரு அப்படின்னா, இது வந்து இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டிற்கும் இந்தியாவினுடைய பாப்புலேஷன் கண்ட்ரோல் பிக் டிரைவுக்கும் ஒத்துழைத்த தென் மாநிலங்களை பழிவாங்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக தான் அதை நான் பார்க்குறேன். அதிகாரத்தை தன் கையிலே வைத்திருக்க பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பீகார் போன்ற மாநிலங்களில் இந்த எம்பிக்களின் எண்ணிக்கையை வந்து கூட்டி பாப்புலேஷன் அடிப்படையில் கூட்டி
பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ண மாநிலங்களுக்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய வகையில் இவர்கள் செயல்படக்கூடியது உண்மையிலேயே வருத்தத்துக்குரியது. இது எதிர்க்கப்பட வேண்டியது. தமிழக முதல்வர் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். நானே களத்தில் இறங்கி போராடுவேன், தெருவில் வந்து போராடுவேன் என்று பதிவு செய்திருக்கிறார். இதை செய்ய விடமாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த போராட்டத்துக்கான தேவை கண்டிப்பாக இருக்கிறது. இந்த போராட்டத்தை வந்து எவ்வளவுதான் வந்து சொன்னாலும் அவர்கள் பாப்புலேஷன் மட்டும் வச்சுக்கிட்டு இந்த நம்பரை தீர்மானிப்பது வந்து உண்மையிலே ஒரு மிகப்பெரிய அதிகார துஷ்பிரயோகம், சர்வாதிகாரத்தின் உச்சம் என்றதை நம்ம கருதணும். ஏன்னா 15th ஃபினான்ஸ் கமிஷனே வந்து டேக்ஸ் டெவல்யூஷனுக்கு ஒரு 6-7 பேராமீட்டரை வச்சு தான் டேக்ஸ் டெவல்யூஷனை கொடுக்குறாங்க. நாட் ஓன்லி பாப்புலேஷன் மட்டும் கிடையாது, டெமோகிராஃபிக் டிவிடெண்ட், பாப்புலேஷன், அப்புறம் வந்து கவர்னன்ஸு, ஜிடிபி growth, இதெல்லாம் வச்சு தான் கொடுக்குறாங்க. இப்போ நான் வந்து என்ன, இது வந்து டீலிமிட்டேஷனை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே நான் வந்து இதை பற்றி பேசியிருக்கேன். திரும்பவும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து மத்திய ஒன்றிய அரசு, மோடி அரசு வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது எல்லாருக்கும் ஒரு ஃபேர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அந்த ஃபேர் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வரும் அப்படின்னா, ஒரே ஒரு பேராமீட்டரை மட்டும் வச்சு, பாப்புலேஷன் மட்டும் என்ற பேராமீட்டரை மட்டும் வைத்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் டிசைட் பண்ணால் அதனால் பாதிக்கப்பட போவது தென் மாநிலங்கள், அதனால் வளம் பெற போவது வட மாநிலங்கள், பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள், அதிகமான சீட்டு. இப்போ ஜென்மத்துக்கும் தென் மாநிலங்கள் வந்து மத்தியில் ஒரு மத்திய ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்பே கிடையாமல் போயிடும். ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதியாக, துரோகமாக, தென் மாநிலங்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகமாகத்தான் அதை பார்க்க வேண்டியிருக்கும். எனவே வந்து ஒரு ஃபேர் டீலிமிட்டேஷன் இது வந்து நெசசரி. இல்லை, தமிழ்நாட்டுக்கு ஏறுன்றாங்களே கொஞ்சம். தமிழ்நாட்டுக்கும் 60 தொகுதி வரைக்கும் வரும் அப்படின்றாங்க. ஏறுன்னு சொல்கிறாங்க. எதை வச்சு 60 தொகுதி கொடுப்பாங்க? பாப்புலேஷன் மட்டும் வச்சு 60 தொகுதி கொடுப்பாங்களா? ஏறும், சரி, ரைட்டு. நான் என்ன கேட்குறேன், இது வரைக்கும் அதனுடைய பாயிண்ட்டை வந்து சொல்லியிருக்காங்களா? தமிழ்நாட்டுக்கு என்ன வகையில் வந்து இவங்க வந்து 60 தொகுதி கொடுக்க போகிறாங்க, எதாவது சொல்லியிருக்காங்களா? பாப்புலேஷன் மட்டும் கொடுத்தா 39 தொகுதி 38 குறையும், இல்லைன்னா 37 குறையும், இல்லை 35 குறையும். பாப்புலேஷன் மட்டும் வச்சு கொடுத்தா 58 எப்படி ஏறும்? 59 எப்படி ஏறும்? சொல்லுங்கள். அப்போ என்ன பேராமீட்டர் வச்சு பண்ண போகிறீங்கன்னு தெரியணும்ல. பிஜேபிக்காரங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. என்ன சொல்லுங்கள், எதை வச்சு பண்ணுறாங்க? ஏறும் நீங்கள் வேணால் சொன்னால் அதை ஏற்றுக்க முடியுமா? எதை வச்சு பண்ண போகிறீங்க? ஏறும். ஒரு காரணம் விளக்கம் சொல்லணுமா இல்லையா? இதை வச்சு பண்ணுறதுனால ஏறும்னு சொல்லுங்க. வெயிட்டேஜ் எது கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்கள். சரி, 58 எப்படி வரும்னு நான் அசியூம் பண்ணுறேன், அது உண்மையா இல்லையான்னு சொல்லுங்கள். நீ அப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளோ வரும்? ராஜஸ்தானுக்கு எவ்வளோ வரும்? குஜராத்துக்கு எவ்வளோ வரும்? பீகாருக்கு எவ்வளோ வரும்? இவங்க போட்ட கணக்குப்படி பார்த்தா கரண்ட் 543 சீட்டு வர்சஸ் ப்ரொஜெக்டடு சீட்டு எவ்வளோ சொல்கிறாங்க? 888 சொல்கிறாங்க. 888 லோக்சபா சீட்ஸ். இதான் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறது, பிஜேபி ப்ரொஜெக்ட் பண்ணுறது. அப்போ இந்த ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய சீட்டினுடைய ஃபார்முலா 40% பாப்புலேஷன் இருக்கும், ஜியாகிரபி ஏரியா 20% இருக்கும், கவர்னன்ஸ் 30% வச்சு கனெக்ட் பண்ணால் உத்தரப்பிரதேசம் 80 சீட்டு வந்து 138 சீட் ஆகுது. வெஸ்ட் பெங்கால் 42 சீட்டு 80 சீட் ஆகுது. ராஜஸ்தான் 25 சீட்டு ஏற்கனவே 52 சீட்டாக உயருது. உத்தராகண்ட் 5 சீட்டு 29 சீட்டு உயருது. 5 சீட்லேருந்து 29 சீட்டு. தெலுங்கானா 17 சீட்லேருந்து 40 ஆகுது. ஹிமாச்சல் பிரதேஷ் 4 சீட்லேருந்து 26 சீட் ஆகுது. சின்ன மாநிலம் ஹிமாச்சல் பிரதேஷ் 4லேருந்து 26 எம்பி. எப்படிங்க அது? 888 மாடலில் போட்டால். கர்நாடகா 28லேருந்து 49, சிக்கிம் 1லேருந்து 22, ஒரு சீட்லேருந்து 22 சீட் சிக்கிம். அப்போ அன்னியவனாக இருக்குது. என்ன ஒரு ஸ்மால் ஸ்டேட்ஸுக்கு எவ்வளோ ரெப்ரசன்டேஷன் எப்படி கிடைக்கும்? மகாராஷ்டிரா 48 66, மிசோராம் 1 18, தமிழ்நாடு 39 56, திரிபுரா 2. இதை தான் அவங்க சொல்கிறாங்க 56 வரும் 56 வரும்னு இவங்க சொல்கிறது காரணம் தான்.
திரிபுரா 2 19, பஞ்சாப் 13 29. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மாநிலம் பெரிய மாநிலம் இஷ்டத்துக்கு இந்த 3 பேராமீட்டரை வச்சு ஒரே கன்ஃபியூஷன். அப்போ என்ன ரேஷனலைஸ் பண்ணணுமா இல்லையா? ஃபார்முலாவை ரேஷனலைஸ் பண்ணணுமா இல்லையா? அப்போ ரேஷனலைஸ் பண்ணால் என்ன பண்ணுறது? ரேஷனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு புது ஃபார்முலா போடணும். அந்த ஃபார்முலா வந்து ஈக்குட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன், மேஜர் ஸ்டேட்ஸு, ஸ்மாலர் ஸ்டேட்ஸு, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸு, இவங்க எல்லாத்துக்குமே ரெப்ரசன்டேஷன் வரும். இப்போ இதுக்கு என்ன டிஸ்ட்ரிபியூஷன் மெக்கானிசம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே இவங்க 888 சீட்டில் நான் உங்களுக்கு சீட் நம்பர்லாம் சொன்னேன் வரிசையாக. அப்போ என்ன அது? ஸ்மாலர் ஸ்டேட்ஸ் கெட்டிங் மோர், பட் மேஜர் ஸ்டேட்ஸ் ஆர் கெட்டிங் லெஸ். பட்டு நார்த்து உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பீகார்லாம் கெட்டிங் மோர். அப்போ இதில் வந்து ஒரு அன்இவன் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்குது 888 மாடலில். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிபிள் ரிஃபைன்மெண்ட் பண்ணி ஆகும். இந்த ஃபைனல் சீட் அலோகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் எ பேலன்ஸ்டு வெயிட்டேஜ் ஃபார்முலாவாக இருக்கும். என்ன பேலன்ஸ் வெயிட்டேஜ் ஃபார்முலா? 40% பாப்புலேஷன் வெயிட் 2026 ப்ரொஜெக்டட் பாப்புலேஷன், அதுக்கு 40% வெயிட்டேஜ். அடுத்து 30% வெயிட்டேஜ் வந்து கவர்னன்ஸ் இண்டெக்ஸ், ஸ்டேட் கவர்னன்ஸ் எஃபிஷியன்சி, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், லா அண்ட் ஆர்டர், அட்மினிஸ்ட்ரேஷன், இதெல்லாம் பேஸ் பண்ணி 30% வெயிட்டேஜ் கொடுக்கணும் ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும். அடுத்து 20% ஜியாகிரபிக்கல் ஏரியா வெயிட், ஸ்டேட் லேண்ட்மார்க்கு டு என்ஷூர் ரெப்ரசன்டேஷன் ஃபார் லார்ஜ் பட் லெஸ் பாப்புலேட்டட் ஸ்டேட்ஸ். ஏரியா அதிகமாக இருக்கும், பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து யோசனை பண்ணணும். அப்புறம் 10% வந்து எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன், ஜிடிபி கான்ட்ரிபியூஷன். அப்போ ஸ்டேட் ஷேர் இன் இந்தியா ஜிடிபி, இந்தியா ஜிடிபியில் ஸ்டேட் எவ்வளோ ஷேர் கொடுக்குது, அதுக்கு ஒரு 10% வெயிட்டேஜ் கொடுக்கணும். அப்புறம் ரிகார்டிங் ஹையர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. இப்போ இதெல்லாம் கொடுக்கும்போது என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டும் எக்கனாமி இம்ப்ரூவ் பண்ணோம், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணோம், மனித வளத்தை இம்ப்ரூவ் பண்ணோம், லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணோம், அட்மினிஸ்ட்ரேஷனை மெயின்டைன் பண்ணோம், அதுக்கு ஏற்ப அவங்களுக்கு ஷேர் கிடைக்கும். அப்போ இதெல்லாம் போட்டு பண்ணோம்னா நோ ஸ்டேட் இன்க்ரீஸஸ் மோர் தென் 20% ஃப்ரம் 1971 அலோகேஷன். கேப் வச்சிடணும். 20%க்கு மேலே எந்த ஸ்டேட்டுக்கும் கூடாது. அடுத்து ஸ்மால் ஸ்டேட் ப்ரொடக்ஷன், என்ஷூரிங் மினிமம் 2 seats per small state but limiting maximum increase to 2x times the current state. நான் சொன்னேன் ஒரு சீட்டு வச்சுக்கிட்டு 22 சீட்டு போகுது. அப்போ என்ன ஆகுது? மினிமம் வந்து 2 times இன்க்ரீஸ் ஆகலாம், பட் ஆனால் வந்து கரண்ட் சீட்லேருந்து 2 times மேலே போகலாம் அவங்க. ஃபேர் நார்த் சவுத் பேலன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ஷூர் த சதர்ன் ஸ்டேட்ஸ் விச் கண்ட்ரோல் டு பாப்புலேஷன் do not lose representation unfairly. அப்போ இதை பண்ணியாச்சுன்னா இது வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் பாதகம் இல்லாமல் முடியும். இதை பண்ணுனா அப்போ என்ன ஆகும்? பாப்புலேஷனை மட்டும் போட்டால் 900 சீட்டு 887 சீட்டு பாப்புலேஷன் மாடல் மட்டும் வச்சா 50-30-20 மாடல். ஓகே, அது வந்து நார்த் ஹெவி டாமினன்ஸ், யூபி பீகார் கெயின் எக்ஸசிவ். சரி, கவர்னன்ஸ் மாடலை மட்டும் வச்சு போட்டால் 30-40-30 அப்படின்னு போட்டால் 850 சீட்ஸ் வருது. மோர் வெயிட் டு சவுத் அண்டு வெல் கவர்ன்டு ஸ்டேட்ஸ், அதையும் நம்ம போட முடியாது. அடுத்து எக்கனாமிக் மாடலை மட்டும் வச்சு போட்டால் 40-20-20-20 அப்படின்னு வச்சு போட்டோம்னா 870 சீட் வருது. ரிவார்ட்ஸ் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஹை ஜிடிபி ஸ்டேட்ஸ், மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகா, தமிழ்நாடு, இதுவும் நம்ம வந்து போட முடியாது. இப்போ ஃபைனல் பேலன்ஸ் மாடல் என்னது? 850 சீட்டு, இதில் 40 கவர்னன்ஸ், 30 வந்து 30 வந்து இதுக்கு 40 வந்து பாப்புலேஷன், 30 வந்து கவர்னன்ஸ் இண்டெக்ஸ், 20 வந்து ஜியாகிரபிக்கல் ஏரியா, 10% வந்து எக்கனாமிக் க்ரோத். ஸோ இதை நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், லார்ஜ் ஸ்டேட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் ஆகிடும். நோ லார்ஜ் ஸ்டேட் லூசஸ் மோர் தென் 20% ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் சீட். யூபி ரிட்டைன்ஸ். அப்புறம் ஸ்மால் ஸ்டேட்டு கேப்ஸ் அப்ளைடு, பேலன்ஸ் ரீஜனல் க்ரோத்து. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து எங்கே வந்து நிற்கிது அப்படின்றத வந்து அப்ளை பண்ணி பார்க்கும்போதும் இந்த 4 பராமீட்டரை வச்சு அப்ளை பண்ணி பார்த்தா ஓகே, உத்தரப்பிரதேசம் 120 சீட்டு 50 சீட்டு அதிகரிக்கும், 50% ஹையர். மகாராஷ்டிரா 72 சீட்டு 50% ஹையர். வெஸ்ட் பெங்கால் 63 சீட்டு 50% ஹையர்.
பீகார் 60 சீட்டு 50% ஹையர். தமிழ்நாடு 58.5%, 5 ப்ளஸ் 50%. ஓகே. மத்திய பிரதேசம் 43.5, கர்நாடகா 42, குஜராத் 39, ஆந்திர பிரதேசம் 37, ராஜஸ்தான் 37.5, ஒடிசா 31.5, கேரளா 30, தெலுங்கானா 25.5, அஸ்ஸாம் 21, ஜார்க்கண்ட் 21, பஞ்சாப் 19.5, சத்தீஸ்கர் 16.5, ஹரியானா 15, உத்தராகண்ட் 7.5, ஹிமாச்சல் பிரதேஷ் 6, ஸ்மாலர் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் 1.5 to 3. இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணிங்கன்னா அந்த 0.5 வந்து நார்மலைஸ் பண்ணி அடுத்த வேல்யூ கொண்டு போய்க்கலாம். ஸோ இதுதான் வந்து எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங் ஸ்டேட்ஸ். இது வந்து யூபி, பீகார் வில் ஸ்டில் லீடு. ஆனால் சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து பாதிக்கப்படாது. ஸோ இப்படிப்பட்ட டீலிமிட்டேஷனை கொண்டு வரணும். இதுக்கு விவாதம் நடத்த தயாராக இருப்பாரா மோடி, நரேந்திர மோடி? இதை இந்த சஜஷனை ஏற்றுக்குவாங்களா? அதை சொல்லணும்ல, பார்லிமெண்ட்ல சொல்லணும்ல. எங்கே பார்லிமெண்ட்டில் பேச விட்டா தானே சஜஷன் எனக்காவது ஏற்றிருக்காரு அது வரைக்கும்? இந்த மாதிரி ஃபேர் சஜஷனை கொடுக்குறதுக்கு பார்லிமெண்ட்டில் பேசுகிறதுக்கோ இந்த ப்ரப்போசலை சப்மிட் பண்ணுறதுக்கோ அவர் ஏற்றுக்குவாரா? அப்புறம் என்ன, நீங்கள் வரல பார்லிமெண்ட்டை கூட்ட வேண்டியது, நடவடிக்கை எடுத்துகிட்டு போக வேண்டியதான். தமிழ்நாடு 56 சீட்டு கொடுக்குறேன், 58 சீட்டு தரேன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு போக வேண்டியதான். ஆனால் உத்தரப்பிரதேசம் அதிகமான சீட்டு. நீ ஜென்மத்துக்கு ஜெயிக்க முடியாது. ஜென்மத்துக்கும் இந்தியா கூட்டணி ஜெயிக்காது. பிஜேபி கண்டிப்பாக ஜெயிக்கும்.